அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பை தான் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 மணி நேரத்துக்கு 11 மாவட்டங்களுக்கு கனமழை சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுது, இது குறிப்பாக மேகமூட்டத்துடன் எந்த அளவுக்கு காணப்பட போகுதாம் இந்த செய்தி குறிப்பில் இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய இமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து வரும். இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ண மறந்துடுறீங்க. எனக்காக ப்ளீஸ் ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வீடியோ போடுறோம், எனக்கு வந்து வீடியோ வியூஸ் வருது, பட் லைக் வர மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு 11 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்க இந்த அறிவிக்கையில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீலகிரி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, ராமநாதபுரம், குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடத்துல, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம், குறிப்பாக திருநெல்வேலி, சென்னையில் ஓரிரு இடத்துலையும், குறிப்பாக அப்படிப்பட்ட ஒரு இடத்துலலாம் நேற்று முன்தினமும் ஓரளவு மழை வந்து பெய்த நிலையில் தற்போது இந்தமாரி ஒரு அலர்ட் விட்டுருக்காங்க. இதை பற்றிய பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன, குறிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, குறிப்பாக எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெப்பநிலை மற்றும் அதனுடைய கிளைமேட் அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.